வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. மேற்கண்ட பதிவு அபாண்டமானது, இட்டுக்காட்டப்பட்டது. ஷேக் அக்பர் ரலியல்லாஹு தஆலான்ஹுவை பற்றி இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலான்ஹு மிகவும் உயர்வாகவே பேசுகிறார்கள். அதே போன்றுதான் இமாம் புல்கனி ரஹிமஹுல்லா அவர்களும் மிக உயர்வாகவே பேசுகிறார்கள். ஃபதாவா ஹதீதியா என்ற நூல் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலானுடைய பிரபலமான நூல். ஷேக் அக்பர் முஹையித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலானுடைய நூல்களை வாசிப்பது பற்றிய தீர்ப்பு என்ன என்று ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்டபோது அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அன்ன ஷேக் முஹையித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா மின் அவுலியா இல்லாஹி தஆலா அல் ஆரிஃபீன மினல் உலமாஇல் ஆமிலீன وقد اتفقوا على أنه كان عالم أهل الزمان بحيث أنه كان في كل فن مطبوعا لا تابعا وأنه في التحقيق والكشف والكلام على الفرق والجمع بحر لا يجاري إمام لا يغالط ولا يماري وأنه أعرف أهل الزمان وألزم للسنة وعاله مجاهدة حتى إنه مكث 3 أشهر على وضوء واحد وقس على ذلك إلى آخره. ஷேக் அக்பர் முஹையித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபீன்களான வலிமார்களில் நின்றும் உள்ளவர்கள், கற்றபடி அமல் செய்யக்கூடிய உலமாக்களில் சேர்ந்தவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிக அதிக அறிவு உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அவர்கள் எல்லா கலைகளிலேயும் இன்னொருவரை பின்பற்றுவர் அல்ல, அவர்களை மற்றவர்கள் பின்பற்றுகின்றவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் மார்க்க விளக்கத்திலும் கஷ்பிலும் அவர்கள் மிகவும் கரை காண முடியாத கடலாக இருந்தார்கள். அந்த காலத்திலே அவர்கள் மிகவும் பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை அவர்கள் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். மிகவும் ஆழமான மகத்தான தவம் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு வுதுவில் அவர்கள் 3 மாதம் இருந்ததை எடுத்து சொல்லலாம். அதாவது வுது செய்யாமல் வுது முறியாமல் ஒரே வுதுவோடு 3 மாதம் அவர்கள் அப்படியே தவம் இருந்திருக்கிறார்கள். இதைவிட மிகவும் ஆழமான ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவருடைய பிரபலமான ஃபுத்துஹாத்துல் மக்கியா என்ற நூலை அவர்கள் கோர்வை செய்து காபாவுடைய முகட்டிலே அதை ஒவ்வொரு தாளாக பருத்தி வைத்தார்கள். ஒரு வருடம் அந்த முகட்டிலே அது இருந்தது. அந்த காலத்தில் காற்றடித்தது, மழை பொழிந்தது. ஆனால் காற்றில் அந்த தாள் பறக்கவில்லை, மழையில் அது அழிந்து விடவில்லை, கரைந்து விடவில்லை. அதிகமான காற்றுக்களும் அடித்தன. அப்பொழுது மழையும் அதிகமாக பொழிந்தது. அல்லாஹு தஆலா காற்று மழையிலிருந்து அந்த நூலை பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா அந்த நூலை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் இருக்கிறது? என்ன ஆதாரம் தேவை இருக்கிறது? அவர்களை யாரும் மறுக்கக்கூடாது, அது நல்லதல்ல. அவ்வாறு மறுத்தவர்கள் தண்டிக்கப்பட்டதை அவருடைய வாழ்நாளிலே நாம் கண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த காலத்தில் அடுத்தவர்களுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு விஷமாக இருந்தார்கள். அதாவது அவர்களில் யாராவது கை வைத்தால் அல்லது தீண்டினால், குறை சொன்னால் உடனே அவர் அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை அனுபவ ரீதியாக நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எவனுக்கு வழிகேடை நாடினானோ, அவனுடைய முடிவை கெட்டதாக நாடினானோ அவன்தான் அவர்களை பற்றி குறை சொல்வான். அல்லாஹ் இந்த குறையிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக என்று அவர்கள் நீட்டி சொல்லிக் கொண்டே செல்கிறார்கள். இதை பல்வேறு இடங்களிலே அவர்கள் இதே நூலிலே சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி முஹையித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி உயர்வாகவும் மரியாதையாகவும் கண்ணியத்தோடும் பேசுகின்ற
இந்த மகான்களில் இந்த அபாண்டத்தை எடுத்து வைத்தவன் ஒருபோதும் அவன் உருப்பட மாட்டான். ஷேக் அல் அக்பர் முஹையீன் பின் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கென்று தனியான ஒரு பாஷை இருந்தது. அந்த கலை சொற்களை தெரியாதவர்கள் அவருடைய நூலை பார்ப்பது ஹராம் என்று அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய கலை சொல்லை தெரியாமல், அவருடைய பாஷையை புரியாமல், இவர்களுக்கு தெரிந்த குற்றறிவை வைத்துக் கொண்டு அவருடைய ஆழத்தை அளக்க இவர்கள் முனைவது இவர்களுடைய கர்வத்தின் அல்லது அல்லாஹ் இவர்களில் வழிகேடை நாடி இருப்பதின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை. வழிபாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டம் எல்லா காலத்திலும் இருந்து வந்தே இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக போராடுகின்ற பேசுகின்ற தீயவர்களுக்கு பின்னால் ஷைத்தான் அவருடைய வாள்களை முறுக்கிக் கொண்டே இருக்கிறான். அறிஞர்கள் அதிகமாக இருந்த காலத்தில் அந்த சூழல் என்றால், ஒரு அறிஞரை தேடி பிடிப்பதே கொள்கை கொம்பாக இருக்கின்ற இந்த மோசமான கலியுக காலத்தில் அவர்களை பற்றி தீயவர்கள் பேசுவது ஆச்சரியமானதல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.